மெகலடான் வந்து ஒரு காலத்துல இருந்துச்சு, இப்ப அது இல்ல. மெகலடான் வந்து அது ரொம்ப அழகான ஒரு ஃபேண்டசி கதையா ஹாலிவுட்ல நிறைய படங்கள்ல வருது. ஆனா அது ஒரு காலத்துல இருந்து அழிந்து போன ஒரு சுறா இனம். அவ்வளவுதான். ரொம்ப பெரிய சுறா இனமே தவிர நம்ம படங்கள்ல காட்டுற அளவுக்கு அவ்வளோ டேஞ்சரஸா அது இருந்திருக்குமா என்னங்கிறது எல்லாமே நமக்கு தெரியாது. மெகலடான் வந்து ஒரு காலத்துல இருந்துச்சு, இப்ப அது இல்ல. இப்ப அது இல்லவே இல்லை. அதே மாதிரி அதனுடைய சைஸ் என்னவா இருக்கும் அப்படிங்கறத பத்தியுமே விஞ்ஞானிகள்ட்ட நிறைய முரண்கள் இருக்கு. படத்துல வந்து ஒரு ஆராய்ச்சியுடைய அனுமானத்தை வைத்து அந்த சைஸை வந்து உருவாக்கியிருப்பாங்க. ஆனா எந்த சைஸ்ல வேணா மெகலடான் இருந்திருக்கலாம். ஏன்னா கிடைக்கக்கூடிய பல்லுடைய அளவை வச்சுதான் அந்த மெகலடானுடைய இது வந்து எப்படி இருக்கும்னு நம்ம சொல்ல முடியும். ஏன்னா பெரும்பாலும் சுறாக்கள் வந்து குருத்தெலும்பு இருக்கு இல்லையா, நம்ம காது மடல் மூக்குல எல்லாம் இருக்கக்கூடிய அந்த வளையக்கூடிய குருத்தெலும்புல தான் அந்த சுறாக்களுடைய ஓடு இருக்கும். அந்த எலும்பு கூடு ஃபுல்லாவே அப்படிதான் இருக்கும். அப்ப மற்ற இனங்கள் மாதிரி ஒரு டைனோசர் மாதிரி வேற உயிர் மாதிரி அந்த ஃபாசில் நமக்கு ஒழுங்கா கிடைக்காது. அப்ப அந்த பல்லோட அளவை வச்சுதான் எவ்வளவு நீளம் இருக்குன்னு ஒரு கணக்கு போட முடியும். ஆனா ஒவ்வொரு கணக்கும் வேற வேற மாதிரியான முடிவுகள் கொடுக்குது. அதனால மெகலடான் உண்மையிலே அவ்வளவு பெருசா இருக்கா அப்படிங்கிறதுமே நமக்கு சந்தேகம் தான். பள்ளி மாணவர்கள்ட்ட பேசும்போதுமே மெகலடான் உயிரோட இருக்கா அப்படிங்கிற ஒரு கேள்விதான் இருக்கு. ஏன்னா அவர்களுக்கு படத்துல ரொம்ப பெரிய பயங்கரமான ஒரு ஆக்ரோஷமான விலங்கு போல மெகலடான் சித்தரிக்கப்பட்டிருக்கு. அந்த மாதிரி இருந்திருக்கவும் வாய்ப்பு இருக்கு, அந்த மாதிரி இல்லாம இருக்கவும் வாய்ப்பு இருக்கு. ஆனா இப்போ வந்து மெகலடான் இல்ல அப்படிங்கிறது தான் இறுதியான ஒரு விஷயம்.